ஒரு சிறிய, அமைதியான நகரத்தில் ஜோயி என்ற ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். ஜோய் தொலைதூர இடங்களைப் பற்றி படிக்க விரும்பினார் மற்றும் அற்புதமான சாகசங்களை கனவு கண்டார். ஆனால் அவள் அறிந்திருக்கவில்லை, இன்றிரவு அவள் கனவுகள் நனவாகும். எனது புத்தகத்தில் உள்ள ஹீரோக்களைப் போல நானும் ஒரு உண்மையான சாகசத்தில் ஈடுபட விரும்புகிறேன். ஜோய் கண்களை மூடிக்கொண்டபோது ஏதோ மாயாஜாலம் நடந்தது. அவளைச் சுற்றி ஒரு பெரிய பபிள் உருவானது, இரவு வானத்தில் அவளை உயர்த்தியது. மேலே, மேலே, மேலே அவள் மிதந்தாள். அவள் வேறு எங்கும் இல்லாத இடத்தில் தன்னைக் கண்டுபிடிக்கும் வரை பபிள் பிளானட். ஆஹா, இந்த இடம் நம்ப முடியாதது. எல்லாம் குமிழிகளால் ஆனது. ஜோய் கிரகத்தில் வாழ்ந்த நட்பு குமிழி மனிதர்களை சந்தித்தார். அவர்கள் அவளைச் சுற்றிக் காட்டினர், குமிழி பழங்களை வளர்க்கும் குமிழி மரங்களையும் பளபளக்கும் குமிழி நீரோடைகளுடன் ஓடும் ஆறுகளையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினர். வணக்கம், நான் பப்பல்ஸ். பபல் பிளேனேட்க்கு வரவேற்கிறோம். இங்குள்ள மிக அற்புதமான இடத்தைப் பார்க்க விரும்புகிறீர்களா? ஆம், தயவு செய்து எல்லாவற்றையும் எனக்கு காட்டு. ஜோயி மற்றும் பப்பிள்ஸ் மாயாஜால உலகத்தை ஆராய்வதில் மிகவும் வேடிக்கையாக இருந்தனர். அவை குமிழி வயல்களில் குதித்தன, குமிழி மலைகளின் கீழே சரிந்தன, மேலும் குமிழி மேகங்கள் வழியாக மிதந்தன. ஆனால் விரைவில் ஏதோ தவறு இருப்பதை ஜோய் கண்டுபிடித்தார். பபிள்ஸ், என்ன நடக்கிறது? பபிள்ஸ் ஏன் பிரகாசத்தை இழக்கின்றன? கடவுளே, அது குமிழி புயலாக இருக்க வேண்டும். இது கிரகத்தில் உள்ள அனைத்து குமிழ்களையும் பாப் செய்ய வருகிறது. நாம் குமிழி மந்திரக்கோலைக் கண்டுபிடித்து அதை நிறுத்த வேண்டும். பபிள் பிளானட்டைக் காப்பாற்ற தீர்மானித்த ஜோயி மற்றும் பப்பிள்ஸ் மர்மமான குமிழி குகைக்குள் மறைந்திருக்கும் புகழ்பெற்ற குமிழி வாண்டைக் கண்டுபிடிக்கும் துணிச்சலான பணியை மேற்கொண்டனர். பார் பபிள்ஸ், மந்திரக்கோல் கண்டுபிடித்தோம். சீக்கிரம் ஜோயி புயலை நிறுத்த மந்திரக்கோலை பயன்படுத்து. குமிழி வாண்டின் அசைத்தார் மூலம் ஜோயி ஒரு சக்தி வாய்ந்த வானவில் குமிழியை உருவாக்கினார். அது புயலை நிறுத்தி கிரகத்தின் மந்திர பிரகாசத்தை மீட்டெடுத்தது. பபிள் பிளானட் சேமிக்கப்பட்டது. நாம் அதை செய்தும் பபிள்ஸ். பபிள் பிளானட் பாதுகாப்பானது. நன்றி, ஜோயி. நீங்கள் ஒரு உண்மையான குமிழி ஹீரோ. சாகசம் முடிவுக்கு வந்ததும் மந்திர குமிழி ஜோயியை மெதுவாகத் தூக்கி அவளது வசதியான படுக்கையறைக்கு அழைத்துச் சென்றது. இது எல்லாம் கனவா என்று எண்ணி கண்களைத் திறந்தாள். ஒருவேளை அது வெறும் கனவாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஜோயி ஒரு மாயாஜால சாகசத்தின் நினைவுகளுடன் வீடு திரும்பினார். அடுத்த குமிழி அவளை எங்கு அழைத்துச் செல்லும் என்று யாருக்குத் தெரியும்? அதுவரை கனவு கண்டு ஆராய்ந்து மந்திரத்தில் நம்பிக்கை வைத்து இரு.